திருச்சி திருவெரும்பூர். முன்னாடி ஒரு 300 வண்டி, பின்னாடி 300 வண்டி, நடுவில் லாக் ஆகிட்டு எல்லாம் கறி, அதனால் தண்ணியை ஊற்றுவோம். ஹெவி. அப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து முந்திரி முழு முந்திரி இதில் கறியாக ஓட்டும். ஆனால் அதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு தொடர்ந்து ஒரு டீ குடிக்க. நிற்கிறீங்க முன்னாடி பாருங்க, முன்னாடி ஒரு 300 வண்டி, பின்னாடி 300 வண்டி, நடுவில் லாக் ஆகிட்டோம். காற்று கூட வரல. திருச்சி வந்து எப்பயுமே இந்த இடம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரை டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை இது. அதனால் வந்து எப்பயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் இந்த இடம். ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா திருச்சி திருவெரும்பூர். அதான் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு மேரேஜ் நம்மளை ரொம்ப விரும்பி கூப்பிட்டாங்க. அதை 2 மாதமாக புக் பண்ணிட்டாங்க. 2 மாதம் மேலேயே இருக்குது, புக் பண்ணிட்டாங்க. பாரத் மகாலில் நிற்கிறான். நம்ம வந்து ஒரு 100 கிலோ பிரியாணி, 120 கிலோ சில்லி, பீர்னி, தைசனி, தால்ச்சா போட்டு கலக்க போகிறோம். அதாவது திருச்சியில் திண்டுக்கல் பிரியாணி போட போகிறோம். வேறு லெவலாக அரிசியை நீங்கள் வந்து முன்கூட்டி வாங்கிட்டு வரணும்னு சொல்லி புதிவாதமாக சொல்லிட்டாங்க. இப்போ 100 கிலோ அரிசி, நெய், என்னங்க மல்லி, புதினா, பச்சை மிளகா, நம்ம நாட்டு மிளகாலாம் இங்கே கிடைக்கலன்ட்டாரு. அதனால் ஒரு சில ஜாமான் வாங்கிட்டு இதெல்லாம் கொண்டு வரணும். நம்ம என்ன செய்ய, நம்ம பிரதரோட வண்டி ஒரு குட்டி யானையை எடுத்துட்டோம். எடுத்து என்ன எடுத்துட்டோம், எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஜாமானை அதில் ஏற்றிட்டு வர்றப்பே அப்படியே புதினா ஆஞ்சிக்கிட்டே வந்தாங்க. இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். அண்ணன் சொன்ன மாதிரி திருச்சியில் திருவெரும்பூரில் திண்டுக்கல் பிரியாணி டாப் போட்டு கலக்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபரு. இவரு நம்ம வீடியோ பார்த்து மாஸ்டர் ஆகிட்டார். கோபி ஏற்கனவே மாஸ்டர் தான். நம்ம வீடியோ பார்த்து தெளிவாக செய்கிறாரு. போடுறோடு கோபி அவர் நம்ம கூட வேலை நம்ம கூட பண்றேன்னு சொல்லி வந்திருக்காரு. திண்டுக்கல் பிரியாணி கலக்க போகிறோம். வாங்க பார்ப்போம், வீடியோக்குள்ள போகலாம். டீல ஆறிடுச்சு. ஏற்கனவே அன்னை வந்து வெங்காயம் உரிக்கிற வீடியோ நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். வெங்காயம் உரிக்கிறது அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம லைன் காய், காஞ்ச காய் நமக்கு கிடைக்கும், பட்டரைக்காய். இப்போ வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ஈரக்காய் தான், ஆந்திரா காய்ன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் அந்த இது வந்து கை பூரா கறியாக கறி வல்ல பொல்லன்னு இருக்கும் வெங்காயம். அதில் கறியாக ஓட்டும். ஆனால் அதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது ரொம்ப காட்டமாக இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்காது. சலசலம் அதுலேருந்து தண்ணி இறங்கும். இது உரிக்கிறது ஒன்று சிம்பிள் தான். அது நமக்கு அந்த பட்டை நினைக்கிறது எப்பயும் போல் நம்ம மேலே கீரை சீவிட்டு ஒரு பட்டை மட்டும் எதுலேயுமே லைன் காயாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எடுத்துடணும். அந்த பெரிய பட்டை அப்படியே எடுத்துடணும். அதை உரிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு பல அப்போ வெட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். தயிர் சட்னிக்கு தாளிப்பு எதுக்காக அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 100 கிலோ போடுறோம். அதாவது 60 கிலோ, 40 கிலோ பாருங்க. இங்கே பாருங்க, அவன் சின்னவே இவன் பெரியவன், சின்னவனே பெரியவனே. சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவண்டுவாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. இன்னைக்கு இங்க மண்டபத்துல எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறிக்கிட்டோம். சரிங்களா? நம்ம சேனல்ல வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். நம்ம பல்க் குவான்டிட்டிலாம் வந்து பண்ணியிருப்போம். தேக்ஸால ஒரே தேக்ஸால 60 கிலோ போட்டு நீங்க இது வரைக்கும் பார்க்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். 6 லிட்டர் அடிச்சுக்கலாம். ஆமா, முதல்ல எப்பயும் போல நம்ம வேலையை மறந்துட்டோம். 6 லிட்டர் நெய்ங்க. கடல்ல ரீஃபண்ட் ஆயில் 10 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த வாளியில் அளந்து ஊற்றுருக்கிறது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வாளி 5 லிட்டருங்க. அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 6 கிலோங்க. மிளகாய் தூள் ஒரு 450 அடிச்சுக்கலாம். இப்படி நம்ம ஒரு 450 ஆட் பண்ணிக்கலாம். புதினா 5 கட்டு, 2 3 4 5 எவ்வளோ வாங்க. பல்லாரி 1 நேரம் ஆயிடுச்சு. தக்காளி 6 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். வாங்க.
நல்லா ஸ்ட்ராங்கா போடு ராஜா. மொத்த பல்லு 1/2 கிலோ பட்டை 500 கிராம், 1/4 கிலோ ஏலக்காய் பவுடரு தனியா இருக்கு, 120 கிராம் கிராம்பு ரெண்டையும் போட்டு பைண்டிங் பண்ணி. ஆமா. சின்ன வெங்காயம் அப்படியே தொக்கு மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் 8 கிலோங்க. பூண்டு 8 கிலோ, இஞ்சி 6 கிலோ, முந்திரி 1/2 கிலோ, முழு முந்திரி வேற எவ்வளோ இருக்கு பிரியாணி. கல்லுப்பு 2 கிலோ வச்சுருக்கோம். அதாவது 1 கிலோவுக்கு 40 கிராம் உப்புங்க. நாங்கள் எப்பயுமே 30 கிராம் 35 கிராம் சொல்கிறோம். ஏன்னு தெரியல, வீட்டில் நீங்கள் 1 கிலோ அரிசியை போட்டு 1/2 கிலோ கறியை போடுவீங்க. டக்குன்னு பாய் 40 கிராம் சொல்லிட்டாரு போட்டிங்கன்னா கசப்பாயிரும். அதனால 30 கிராம் நாம் அளவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். 1க்கு 1 போடுறாங்க கறி. அதனால் 40 கிராம் 40 39 புரியுதுங்களா? 40க்கு மேலே போயிடக்கூடாது. 39 கிராம் அப்படின்னா 2,400 வேணும். இந்த இருக்கு உப்பு இருக்கு 2 கிலோ போட்டு 400. ஆமாம் 400 எப்பயுமே குறைச்சி தான் ஏற்றும். அப்படியே போடுங்க. தயிர் இப்போ வந்து தயிர் 5 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கறி ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. கொஞ்சம் தண்ணி முந்திரி முழு முந்திரி ஏலக்காய் மசாலா தண்ணி அந்த செலவு கழுவுனது. மல்லித்தலை ஒரு 5 கட்டு ஆட் பண்ணிக்கலாம். அறுபது கிலோ அரிசி இப்போ நம்ம ஊற போடுறோம் சரிங்களா? கலனி எடுக்கணும், நல்லா பழசு அருகும் பழசு அரிசி. கறி வெந்துருச்சு, அரிசி ஊற போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. நரிசிலியாக போயிருங்க. இங்கே வேறு அரை வெங்காயம் கறி கண்டிப்பா போட்டு வாலி விட்டு ஊற்றுறாங்க. கறி வெந்துருச்சு, ஒரு 5 கரண்டி எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அரிசி ஊற போட்டாச்சு, இளம் கறி, அதனால் தண்ணியை ஊற்றுவோம். கரெக்டாக ஒலை வர அரிசி எல்லாம் கரெக்டாக இருக்கும். 47 படி லிட்டரு சொல்லுங்களா? 2 3 4 47 படி, அதாவது 84 600 85 லிட்டர் வச்சுக்கோங்க. தண்ணி உள்ள கிடைக்காது நினைக்காதீங்க. அரிசி கிரிச்செலாம் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு 1/2 தேக்ஸாக அது வந்துடும். ரொம்ப பெரிய தேக்ஸாக எங்கள் ஊர்லாம் இது நோம்பு கஞ்சிக்கு தான் யூஸ் ஆகும். மகாசரை வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் வேலையே இல்லை. இந்த கந்திரி இந்த மாதிரி நம்ம செய்யும் போது தால்சா போகிறதுக்கு நமக்கு 60 படி 70 படி தேவைப்படும். சரிங்களா? நமக்கு 50 படி தான் அளவு. 10 படி 5 படி 20 படி 25 படி இதுல இருந்து 50 படி தான் நமக்கு அளவு. தண்ணி உலகி தண்ணி ஊற்றியாச்சு, மூடியை போட்டுக்கலாம். நம்ம குடிக்கட்டும். நீங்க சொன்ன பரபரப்பு உலகி கோச்சிருச்சு, அரிசி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. 60 கிலோ 60 கிலோ இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. 60 கிலோ அரிசி 60 கிலோ கறி போட்டிருக்கோம். ஆனால் தேக்ஸா உள்ள அப்படியே பாருங்களேன், 80 90 கிலோ போடலாங்க அசால்ட்டா. 90 1 100 1 போடலாம். ஏங்க உப்பு வர பாருங்க, சூப்பர் ராஜா, அருமையா இருக்கு. புளி உரப்பு கிச்சன் இருக்கு, சூப்பரா இருக்கு. தண்ணி வத்திருச்சு, நம்ம இலைய போட்டு தம்ம போட்டுக்கலாம். வாங்க. இப்போ நமக்கு 40 நிமிஷத்துக்கு மேலே தம் ஆயிடுச்சு. தம்மு உடச்சிடலாம். வாங்க.
அப்படியே மேலே காட்டுக்காங்க. நெய் வேண்டாம் ஊற்றிக்கலாம். ஆமாம். நல்ல மாற்றி சாப்பாடு நல்ல கலர்ஃபுல்லாக அமைஞ்சிக்கிச்சு. 60 கிலோ போட்டு தேக்ஸாலேருந்து நம்ம உடச்சி எடுத்துருக்கோம். அப்படியே வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கறி, அரிசி, பட்டை, மிளகாய் எல்லாம் குவான்டிட்டி அதிகமாக ஹெவியாக போய் எல்லா மசாலாவும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண உணவுனால நல்ல ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நல்லா இருக்குது. இது சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல மட்டன் பீஸ் பாருங்கள், சல்லி சல்லியாக பிரிச்சு பார்ப்போம். அருமையாக இருக்கும். இப்போ நாங்கள் திருவெம்பூரில் கல்யாண ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு இனாமுகத்தோடு ஒரு டீ குடிக்க அது நிற்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம ஆனால் இருந்து நல்லா ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சு கொடுத்தாச்சு. முடிச்சு கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம 3 மணிக்கு தான் அங்கேருந்து வெளியே கிளம்பணும். இப்போ ஒரு 4 நாளைகள் ஆகுது. கொஞ்சம் டிராஃபிக்கு அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு அப்படி ராஜா பப்ஸு சாப்பிட்னா புரியாத மண்ணா அப்படி ஒரு பப்ஸை வாங்கி கொடுத்துட்டு சிறிய சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.